வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு சூப்பராக எப்படி மேங்கோ புடிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கட் பண்ண மாம்பழம் எடுத்துக்கலாம். இது கூடவே அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரை கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாம கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. பேன் வச்சுக்கலாம். அதுல 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச மாம்பழத்தை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடவே நம்ம கலந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதை கைவிடாம கிளறிட்டே இருங்க. இது கூடவே கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இனிப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பவுல்ல நெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பண்ண புட்டிங்க இதுல சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு டோட்டலாவே நமக்கு 5 மினிட்ஸ் மட்டும் போதும். ஆற வைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் போதும். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா செய்து கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.